அந்த திருடன் வீட்டில் இருந்த அனைத்து செல்வங்களையும் கைப்பற்றினான். அதுவும் போதாது என ராம் காட்டு வழியாகத்தான் கிராமத்திற்கு போய்க் கொண்டிருப்பான். அவனிடம் இருக்கும் பணமும் எனக்கு வேண்டும் என்று பேராசைப்பட்டு கிராமத்தை நோக்கி செல்ல குதிரை மேல் அமர்ந்தான். அதே சமயம் ராம் போய்க் கொண்டிருந்த வழியில் ஒரு மூதாட்டி மயக்க நிலையில் கிடந்தார். அவனும் தண்ணீரை எடுத்து அந்த மூதாட்டியை எழுப்பி கொடுத்தான். அந்த மூதாட்டி கண் விழித்து நன்றி ஐயா என்று கூறி எனக்கு உணவு வேண்டும் என்று ராமிடம் தெரிவித்தார். ராம் தனது பையை திறந்து பார்த்த பொழுது கொஞ்சம் உணவு மட்டுமே இருந்தது. அது அவனுக்கே போதுமானதல்ல. இருந்தாலும் அவனுக்கு தன் தாயாரின் ஞாபகம் வந்தது. தன்னிடம் இருந்த உணவை கொடுத்தான். உணவு அருந்திய பிறகு அந்த மூதாட்டி, உனக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். என்னிடம் ஒரு சீப்பு இருக்கின்றது. இது சாதாரண சீப்பு அல்ல, இது ஒரு மந்திர சீப்பு. இதை நீ வைத்துக்கொள் என்று மூதாட்டி அவனிடம் கொடுத்தார். அவனும் அந்த சீப்பை பெற்றுக்கொண்டு மனதில் சிரித்தபடியே கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். இடையில் வழிமறித்தான் அந்த பெரிய திருடன் பச்சைமுத்து. அவன் கத்தியை எடுத்து, ஒழுங்காக உன் முதலாளி கொடுத்த பணத்தை ஒப்படைத்து விட்டு திரும்பி பார்க்காமல் ஊரு போய் சேர்ந்து விடு என்று மிரட்டினான். இவனும் பயந்து போய் ஊருக்கு எப்படியாவது போக வேண்டும் என்று நினைத்து தன் பணப்பையில் இருந்து பணத்தை எடுத்தான். அதே சமயம் மூதாட்டி கொடுத்த அந்த மந்திர சீப்பும் கீழே விழுந்தது. அவன் அதை கவனித்து, அந்த சீப்பையும் என்னிடம் கொடு என்றான். பணத்தை பெற்றுக்கொண்டு